பிரைஸ் லார்ட். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சில பேர் இடத்துல நிறைய, நம்ம வேதத்துல இருக்கிறவரிடத்துல நிறைய கற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்ம ஒரு சூழ்நிலையில ஒரு வேதத்துல ஒரு காரியம் நடக்குது, அதுல நம்ம ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆகும் என்றான் அப்படின்னு நம்ம 6வது வசனத்துல பார்க்கிறோம். 7வதுல பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேலை இந்த மாதிரி இஸ்ரேலுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி, நீ ஈசாயினுடைய குடும்பத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. அப்ப இவரு ஈசாயினோட குடும்பத்துல இருந்து எல்லாரையும் வர வச்ச உடனே இவர் எலியாவை பாக்குறாரு. எலியாவை பார்த்த உடனே நல்லா ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, முகத்துல ஒரு வீரம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இவரு கண்டிப்பா கர்த்தர் இவனதான் அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை சாமுவேலுக்கு கொடுக்குறாரு. இல்ல சாமுவேல், நீ அவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. இன்றைக்கு அப்படிதான் சாமுவேல் இடத்துல சொல்றாரு. அதனால நீ என்ன பண்ணு, நான் பார்க்கிற மாதிரி பாரு, நான் காட்டுறேன், அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாமுவேல் இடத்துல சொல்றாரு. இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், சில டைம்ல நம்மளுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்போம் இல்லையா. உதாரணத்துக்கு, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நம்ம சில பேரை ரொம்ப பிடிச்சவங்களா வச்சுட்டு இவனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஒருவேளை நியாயம் வேற பக்கம் இருந்தாலுமே, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம பார்வைக்கு எது சரியோ அதை நம்ம செய்வோம். நம்ம பார்வைக்கு எது சரியோ நம்ம அதை செய்யறோம். நம்ம பார்வைக்கு எது ரொம்ப அழகா இருக்கோ, ரொம்ப பிரியமா இருக்கோ, அதை நம்ம என்ன பண்றோம், தேடி போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷ பார்க்கிறபடி என்ன பண்ணாத, பார்க்காத, இருதயத்தை நான் சொல்லுகிறபடி நீ என்ன பண்ணு, பாரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அங்க நீ உன்னோட பார்வையில என்ன பண்ணாத, பார்க்காத, நான் எப்படி இருக்கிறேனோ அதை சொல்றேன், அவனை பார்த்து நீ அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நம்மளே அப்படிதான் சொல்றாரு. நீ உன்னோட பார்வையில இருந்து பார்க்காத, என்னுடைய பார்வையில இருந்து பாரு. உனக்கு உன் பார்வைக்கு எது சரியோ அதை செய்யாத, என் பார்வைக்கு எது சரியோ அதை நீ செய்ய நாடு, என் பார்வைக்கு எது பிரியமா இருக்குமோ அதை நீ நாடு, அதை நீ தேடு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப நம்ம நம்ம பார்வைக்கு எது சரியோ, நம்ம பார்வைக்கு எதெல்லாம் ரொம்ப பிரியமா இருக்கும், நம்ம பார்வைக்கு எதெல்லாம் ரொம்ப சரியான பாதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம அப்படியே தள்ளி வச்சுட்டு, ஆண்டவர் பார்வையில இது எப்படி இருக்கு, ஆண்டவர் பார்வையில இது பிரியமா இருக்கா, ஆண்டவர் பார்வையில இது சரியா இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானிச்சு அதை ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டு, ஆண்டவர் பார்வையில இருந்து நம்ம அதை பார்த்து அதன்படி நம்ம செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அதோட பேசிக்கொண்டு இருக்கிற, நம்ம பார்வையில இருந்து எதையும் பார்க்காம, நம்ம காரியத்தை நம்மளுடைய பார்வையில இருந்து எந்த காரியத்தையும் நம்ம செய்யாம, ஆண்டவருடைய பார்வையில இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்படியாய், ஆண்டவருடைய பார்வையில இருந்து எல்லாத்தையும் செய்யும்படியாய் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இது ஆண்டவர் பார்வையில இருந்து நான் இதை செய்யணும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, நான் இதை செய்யறது ஆண்டவருக்கு சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நிதானித்து பார்க்கணும். தொடர்ந்து ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள நடங்க. கர்த்தர் தாமே உங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாரார். ஆமென்.